பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11-12 வசனம். பிலிப்பியர் 4:11-12. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த 11வது வசனத்துல பவுல் சொல்கிறார், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை. பவுலை குறித்த பின்னணியும் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே பவுலை குறித்த ஒரு ஐடியா இருக்கும். பவுல் ஒரு முக்கியமான இஸ்ரவேல் தேசத்துல, எருசலேம்ல, அந்த சங்கத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருக்கிறார். அவருடைய பின்னணியமும் ரொம்ப வசதியான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் என்று தான் நம்ம படிக்கிறோம். அப்படிப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஊழியத்துக்குள்ள வராரு. வந்ததுக்கு அப்புறம் பலவிதமான பிரச்சனைகள் வழியாக கடந்து செல்கிறார். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நிருபத்தை எழுதும் போது இந்த வார்த்தை சொல்கிறார், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறது இல்லை. அப்போ அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைச்சல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்த வசனங்கள் எப்படி சொல்றாரு, எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அதாவது ஒரு நல்ல நிலைமையில் இருந்த ஒரு மனிதர் சொல்கிறார், எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அப்போ இது சாதாரணமா எந்த ஒரு மனிதனாலும் இப்படி சொல்ல முடியாது. அப்போ பவுல் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பலவிதமான அனுபவங்களின் வழியாக என்ன பண்ணிருக்கிறார், ஊழியங்கள்ல நடத்தியிருக்கிறார். அடுத்த வசனங்களை சொல்றார், தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், திருப்தியா இருக்கவும், பட்னியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும். அதாவது எல்லா விதமான சூழ்நிலை வழியாகவும் நான் கடந்து சென்று இருக்கிறேன். கடந்து சென்றதுனால நான் இப்ப சொல்றேன், நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு. இன்றைக்கு இந்த வசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நாம அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளுடைய லைஃபுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நீங்க எந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு வந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக, மனரம்யமாக, அதாவது நாம் விரும்புகிறபடி இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. சில பெரிய ஊழியர்கள் சொல்லும்போது கூட சொல்றாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குதான் செய்யும், நிறைய ஏற்றம் இருக்கும், தாழ்வுகள் இருக்கும். ஆனா நாம அந்த சூழ்நிலையில நாம என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்னா, நாம சந்தோஷமா இருக்கும் பொழுது ஆண்டவரை நம்ம துதிக்கணும். உண்மைதான், ஆண்டவரை துதிக்கணும். அவருக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது ஊழியங்களை செய்வோம், வேலைகளை செய்வோம். ஆனா நம்ம தாழ்ந்து இருக்கும் பொழுது, அதாவது குறைவுபடும் பொழுது, நாம அந்த சூழ்நிலையை தாண்டி செல்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் தேவனை நோக்கி முறுமுறுக்க கூடாது. இப்படி பவுல் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய குறைச்சல்களை டைமா என்ன பண்ணிருக்கலாம், அவர் எதிர்கொண்டு இருக்கலாம். ஏன்னா நல்ல குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர் ஊழியத்துக்குள்ள வரும்பொழுது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. அப்போ அவர் நினைச்சிருக்கலாம், நான் இவரை ஏற்றுக்கொண்டதுனாலதானே எனக்கு இவ்வளவு பிரச்சனை, அதனால எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம அவர் சொல்றாரு, நான் எல்லா விஷயத்தையுமே நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களோட லைஃப்லயுமே நாம இந்த மாதிரி சூழ்நிலை வழியாக போகும் பொழுது எனக்கு ஏன் அப்படின்னு இல்லாம அதை லேர்ன் பண்ணிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி செய்யும் பொழுதுதான் நமக்கு ஆண்டவர் இன்னும் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். நாம அந்த விஷயங்களே ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டோம் அப்படின்னா நாம அடுத்த நிலைமைகளுக்குள்ள கடந்து செல்ல முடியாது. அதனால இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவர் கற்றுக்கொண்டார். அதை கற்றுக்கொள்றத ஒரு நாள் நிறுத்தவில்லை. ஒரு நாள் ஆண்டவர் முறுமுறுக்கவும் இல்லை, எனக்கு ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படிலாம் சொல்லாம அதை கற்றுக்கொள்கிற மனநிலையோடு அவர் ஏற்றுக்கொள்கிறார். நாமும் இந்த வசனத்தின் மூலமாக இந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள, எந்த நிலைமையிலும் மனரம்யமா இருக்க, சந்தோஷமா இருக்கவும், ஒருவேளை எந்த குறைச்சல்ல இருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதுல முன்னேற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் அந்த வசனத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ண நான் கேட்டுக்கொள்றேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹேவ் அ நைஸ் டே.